Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 30 days live weight loss challenge இன்னைக்கு டே 2 வீடியோ. டே 2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏன் என்னோட ஃபேஸ் காட்டி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னோட மைக்கு கிடையாது. மைக் இல்லாமல் தான் இப்போதைக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். மைக் இல்லாமல் எப்படி என்னால் ஃபேஸ் காட்டி வீடியோ ஷூட் பண்ண முடியும், அதனால தான் பண்ண முடியலை. சீக்கிரம் நான் வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். டெய்லி ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகுது, நான் என்னங்க பண்ண முடியும்? ஸோ வேறு வழி இல்லை, இந்த மாதிரி தான் வீடியோ போட முடியும். கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கோங்க. டே 2 அன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சூப்பரான வெயிட் லாஸ் செட்ரிங் ஒன்று உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். உங்களோட பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு அடிக்கடி வர கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் எல்லாமே இந்த வெயிட் லாஸ் செட்ரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு ஃபேட் லாஸ் டின்னர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதோட டேஸ்ட் பிடிக்கும். இந்த மாதிரி டெய்லி புதுசான ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து 79.900 சம்திங் இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 79.600 இருக்கேன். 76 இருந்தேன். என்னங்க பண்ணுறது, நம்ம லைஃப் வந்து எப்படியோ போயிட்டுருக்கு. அதுவும் கடந்த 2-3 வருஷமாக உண்மையாக என்னாலே முடியலை. ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் போராட முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கட்டத்தை இப்போ நான் கடந்துட்டுருக்கேன். ஆனால் இதையும் கடந்து போவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இப்போ கடந்து போயிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணி ப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதுலேருந்து 2 க்யூப் எடுத்து போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது 2 இல்லை 3 க்யூபாவது சேர்த்துக்கணும். அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தடில் இதை நான் ரெடி பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்காக தான் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம 2 க்யூப் எடுத்து போட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி, இப்போ நான் வந்து அந்த ஒரு கப்பு நிறைய தண்ணி எடுக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு வெதுப்பான தண்ணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தண்ணி எடுத்திருக்கேன். இதை ஊற்றி வச்சுட்டு இதில் மிச்சம் வந்த தண்ணியை நான் குடிச்சிட்டேன். ஏன்னா வெறும் வயிற்றில் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த தண்ணியை குடித்தேன். அந்த தண்ணி குடித்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது கரைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா இதை குடிச்சிட்டு கிச்சனில் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உட்காந்து தண்ணி குடிக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் செட்ரிங் கொடுக்கறதுக்கான நேரம்லாம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது. காலையில் 4:45 எழும்பணும். எழும்பி 7:30க்குள்ளே 2 பேருக்கும் பஸ்ஸு தனித்தனியாக வரும். பெரியவர்கிட்டருந்து சின்ன பஸ்ஸாக வந்து 2 பேருக்கும் தனித்தனி பஸ் வரும். பெரியவளுக்கு ஃபஸ்ட்டே வந்துடும். அதுக்குள்ளே அவங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி வேறு நம்ம விடணும். ஒவ்வொன்றையும் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து அம்மா அப்பாவுக்கு வேறு சாப்பாடு கட்டணும். அவங்களுக்கு உடம்பு முடியலை. இப்போ அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இது பார்க்கணும். நிறைய ஓவர் டென்ஷன் வேறு போயிட்டுருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன். டீ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட வெயிட் லாஸ் சென்டரிங் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கைப்பிடி நிறைய ஒரு கைப்பிடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது. கொஞ்சம் நிறைய ஒரு 2-3 கொத்து இந்த முருங்கை இலை வீட்டிலே இருக்குது. அதனால் அந்த முருங்கை இலை போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு இதை நல்லா காய்ச்சிட்டேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிட்டேன். அது மூங்குற அளவு தண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் நிறைய வற்றி வந்துடுச்சு. அது வரைக்கும் காய்ச்சிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் போடலாம், பூண்டு போடலாம். அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவுக்கும் அந்த தண்ணி கொண்டு போகணும், அதே சமயம் எனக்கு வெயிட் லாஸுக்கும் இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்திருந்தேன். அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் வந்து கொஞ்சம் வெதுப்பாக எடுத்து குடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே அதை குடிச்சிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இது முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, இது வந்து ஒரு பாத்திரம் நிறைய காய்ச்சி வச்சுட்டு இந்த இடைப்பட்ட நேரம் இந்த டயட்டில் இருக்கிறப்போ இடையிடையே பசிக்கும்ல, நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. அந்த டைம் இதை குடிப்பேன். இது குடிக்கிறப்போ என்ன ஆகும்னா, நமக்கு அந்த பசி வந்து டக்குன்னு கண்ட்ரோல் ஆகும். கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சு காய்க்கிறப்போ இதில் பெருசாக கசப்புத்தன்மை தெரியாது. கூடவே அந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்லாம். அது நம்மளோட விருப்பம் தான். வேணும்னா சாப்பிட்லாம், இல்லை கீழே போடலாம். சூப்பு மாதிரி வேணும்னாலும் போட்டு குடிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ பிடிக்கும். கீரை வகை எதுவுமே நம்ம பொரியல் வச்சு சாப்பிட்றத விட எனக்கு இந்த மாதிரி பண்ணி குடித்தோன்னா நான் குடிப்பேன். பொரியல் வச்சு அவ்வளோவா சாப்பிட பிடிக்காது. அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி குடிக்கிறது. ஸோ நீங்கள் அந்த வெயிட் லாஸ் செட்ரிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது அந்த கீரை தண்ணி இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு அந்த முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். காலை உணவுக்காக 2 முட்டை ஆஃபாயில் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ஆப்பிள் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சுட்டு மீன் குழம்புலேருந்து ஒரு மீன் எடுத்திருந்தேன். கொஞ்சம் முட்டை வந்து இப்போலாம் அவ்வளோவா பிடிக்காது. அப்போது அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து காலை உணவுக்காக இது எடுத்திருந்தேன். அந்த நான் முருங்கைக்கீரை தண்ணி குடித்தேன்ல, நல்லாவே பசி கண்ட்ரோல் ஆச்சு. ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் எனக்கு பசிக்கவே இல்லை. அப்புறம் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்சு 1 மணிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுடுவேன். இன்றைக்கி ஒரு சப்பாத்தி, அப்புறம் வந்து நிறைய பொரியல் வெரைட்டிஸ் இருந்துச்சு. நேற்று உள்ளது இன்றைக்கு உள்ளது அப்படியே 2-3 பொரியல், அப்புறம் மீன் குழம்பு கொஞ்சம் நிறைய வச்சு அந்த மாதிரி சாப்பிட்ருந்தேன். இன்றைக்கி இந்த மாதிரி தான் என்னோடய லஞ்ச்
இருந்துச்சு, நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. காய் முடிஞ்ச அளவு நம்ம நிறைய எடுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து வெயிட் லாஸுக்கும் நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப வீக் ஆக மாட்டோம், ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸாக இருக்கும் அது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் நிறைய காய் வெரைட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ் எடுத்திருந்தேன், கூட ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் நான் எடுத்திருந்தேன். நட்ஸு வந்து கொஞ்சம் நட்ஸு கொஞ்சம், அது கூட வந்து அந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எடுத்திருந்தேன். டின்னருக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஓட்ஸில் ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வெறும் கடாயில் போட்டு ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அது ஏன்னா நம்ம ஓட்ஸ் வந்து பச்சையாக ஒரு ஸ்மூதிலேயோ இல்லை எதுலையோ ஒன்று சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலருக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், அந்த செரிமான பிரச்சனை எல்லாம் வரும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஓட்ஸ் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் பொதுவாக போட்டு வச்சுப்பேன். அப்போ ஸ்மூதி கெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இல்லைன்னா இந்த மாதிரி அவசரத்துக்கு ரோஸ்ட் பண்ணி நான் எடுத்துப்பேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து 2 முட்டை, அது கூட வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, முட்டை இந்த அளவு எடுக்கிறதுனால பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. முட்டை வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த முட்டை எடுக்கிறப்போ மற்ற உணவுகளோட கலோரியையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும். இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கலோரி அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம கொஞ்சம் விட்டுட்டு டயட்டு ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா. அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இந்த இனிப்பதும் எடுக்கக்கூடாது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து டயட்டில் சாப்பிடக்கூடிய உணவுகள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன் ஃபஸ்ட்டு. அது உண்மைதான், அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை வராது, வெயிட் லாஸும் ஆகும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் கலோரியில் வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் கூட போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டயட்டுக்கு மறுபடியும் உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆகிறப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டு ஃபாலோ பண்ணணும், இல்லைனா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வீட்டிலே இப்போ நிறைய வேலை இருக்குது, அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கிற மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் என்னோடய கலோரிக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வந்து 1500 கலோரி எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு, அதுக்குள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்புறம் வந்து அதில் வந்து துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு இந்த ஓட்ஸையும் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து இதை தோசைக்கல்லில் போட்டு ஆம்லெட் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். நான் 5 மணியோட என்னோடய டின்னரை முடிச்சுப்பேன், 5 மணிக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். இதை திருப்பி போடுறது தான் எனக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு, திருப்பி போடவே முடியலை. அதுக்கப்புறம் பீஸ் அந்த மாதிரி பிஞ்சு தான் வந்துச்சு, இந்த மாதிரி தான் திருப்பி போட முடிஞ்சிச்சு. ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து நார்மல் தோசை திருப்பி இருக்கு இல்லையா, அது வச்சு எடுத்துருந்தா ஒரு வேளை வந்திருக்கும். இது வந்து சட்டுவம் அப்படிங்கிறனால இதில் வரலை எனக்கு திருப்புறதுக்கு. சரி, நம்ம பிச்சு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரியே பிச்சு போட்டு எடுத்துருந்தேன். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இதில் வந்து கேரட்டெல்லாம் நம்ம சேர்க்கலாம், நிறைய எவ்வளோ காய் சேர்க்க முடியுதோ அவ்வளோ காய்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி நான் என்னோடய டின்னருக்கு எடுத்திருந்தேன். டேஸ்ட் வந்து உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். முட்டை சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இன்னொரு நிறைய பேர் வெஜ்ஜில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எனக்கு இப்போதைக்கு டைம் பத்தாக்குறை இருக்குது, எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணி இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் டீட்டெயில் அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.